ஜென் கதைகளில் அடுத்த கதை விழிப்பு. புத்தர் தம் மாணவர்களுடன் உரையாற்றி கொண்டிருந்தார். முன் வரிசையில் மன்னன் பிரச்சேதனனும் அமர்ந்திருந்தான். அவன் அடிக்கடி வந்து புத்தரின் மொழிகளை கேட்பது வழக்கம். மன்னன் தரையில் அமர வேண்டியிருந்தது. யார் வந்தாலும் அப்படித்தான். அங்கே யாருக்கும் தனி ஆசனம் கிடையாது. மன்னனுக்கு தரையில் அமர்ந்து பழக்கமில்லை. உட்கார முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். இப்படியும் அப்படியும் சாய்ந்தும் காலை மாற்றி போட்டு மடக்கி அமர்ந்தும் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தான். அதே சமயம் தான் சிரமப்படுவது புத்தருக்கு தெரியாமல் இருக்கவும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். இந்த போராட்டத்தில் அவனை அறியாமல் ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. அவனுடைய கால் கட்டை விரல் கடகடவென்று ஆடிக்கொண்டிருந்தது. புத்தர் அதை கவனித்து விட்டார். உடனே தாம் பேச்சை நிறுத்தினார். ஏன் அப்படி உன் கால் கட்டை விரல் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டார். பிரச்சேதனன் திடுக்கிட்டு குனிந்து தன் காலை பார்த்தான். பார்த்தவுடன் ஆட்டம் நின்று விட்டது. பிரக்ஞை இல்லாமல் நடந்தது. பிரக்ஞை வந்ததும் நின்று விட்டது. அதை கவனித்த புத்தர், ஏன் விரல் ஆட்டுவதை நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பெருமானே, என்னை சங்கடமான கேள்வி கேட்டுவிட்டீர்கள். அது ஆடிக்கொண்டிருந்தது. எனக்கே தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கேட்டதும் அது தானாக நின்று விட்டது. நான் ஒன்றுமே செய்யவில்லை. ஆட்டவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை என்று மன்னன் சொன்னான். அதை கேட்ட புத்தர் தாம் சீடர்களை நோக்கி பேச ஆரம்பித்தார். விஷயம் என்ன என்று கவனித்தீர்களா? இந்த கட்டை விரல் இவருக்கு சொந்தமானது. இது ஆடுகிறது. ஆனால் இவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதாம். ஆனால் கவனம் வந்ததும் நின்றுவிட்டது. அதாவது நான் கேள்வி கேட்டதும் நின்றுவிட்டது. விழிப்புணர்வு தோன்றியதும் நின்றுவிட்டது. வெறும் விழிப்புணர்ச்சி மட்டுமே தேவை. எல்லாம் அடங்கிவிடும்.